வாங்க சுவை தரும் குக்கிங் சேனலில் ஒரு குடமிளகாய் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம். குடமிளகாய், ஆனியன், தக்காளி, கொத்தமல்லி, சில்லி பவுட்ரு, இதை கை வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கும். இது கூட இப்போ வேர்க்கடலை வறுத்து பவுட்ராக்கி சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் உடச்சக்கடலை. இப்போ வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுத்தாச்சு. அது கூட கொஞ்சோண்டு உடச்சக்கடலை போட்டுக்கலாம். இப்போ வேர்க்கடலை வறுத்ததை மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை பவுட்ரு ஆக்கிக்கலாம். இப்போ மிக்சியில் பவுட்ரு ஆக்கிட்டோம் வேர்க்கடலை உடச்சக்கடலை. இப்போ வந்து இதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ குடமிளகா கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆயில், ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கடுத்து பூண்டு நல்லா நசுக்கி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துங்க. அதுக்கடுத்து கறிவேப்பிலை, இது கூட எள்ளு ஒரு அரை ஸ்பூன். வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த குடமிளகா கிரேவிக்கு எல்லாம் குடமிளகா, வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்க்கணும். கிரேவி சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கோ சாதத்துக்கோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அந்த குடமிளகா கிரேவி. நல்லா வதங்கிச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. குடமிளகா சீக்கிரம் வெந்துடும். போதும் தண்ணி. சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் காரெல்லாம் இருக்காது. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பிடிச்சா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபர். குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாத்து கூட செமையாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் 2 கப்பு சேர்க்க போகிறேன் நான். நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கிண்டிட்டோம்னா குடமிளகா கிரேவி ரெடி. இதில் கஸ்தூரி மேத்தி சேர்க்கணும். என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கல, நீங்கள் சேர்த்துங்க.
வீட்டில் இருக்கிறத வச்சு டக்குன்னு ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். குடமிளகா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் அந்த கிரேவி. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்.